பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல நாளிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். என்ன எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா இருக்கணும். நல்லா இருப்பதற்காகவே எங்களுடைய பிரார்த்தனையில், எங்களுடைய ஜெபத்தில் தினந்தோறும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஒரு கதை, இப்படி ஒரு கதை இருக்குங்க. ஆண்டவர் என்ன பண்ணாராம், எல்லாரையும் படைச்சு, மிருக ஜீவனங்களெல்லாம் படைச்சிட்டு, மனிதனெல்லாம் படைத்துட்டு, அவங்களுக்கு ஆயுசு நாட்களை நிர்ணயம் பண்ணாராம். ஆயுசு நாட்களை அவங்களுக்கு வச்சாராம். முதலாவது அந்த கழுதையை பார்த்து கழுதைகிட்ட சொன்னாராம், கழுதை நான் உனக்கு 25 வருஷம் தரேன் பூமியில், நீ என்னெல்லாம் பண்ணு. ஆனால் உன்னுடைய வேலை என்னன்னு கேட்டால் சுமக்கணும். ஆமாம், உன்னால் யாரையும் பெருசாக ஆளுகள்லாம் செய்ய முடியாது. 25 வருஷம் தரேன். அதுக்கப்புறம் அந்த கழுதை சொல்லிச்சான், ஆண்டவரே எனக்கு 25 வருஷம்லாம் வேண்டாம். எனக்கு இந்த மனுஷனுங்களோடு இந்த மக்களோடு சேர்ந்து அழுக்கு துணியை சுமக்கிறதுக்கு எதுக்கு 25 வருஷம்? எனக்கு அதை நீங்கள் வேண்டாம். எனக்கு என்ன பண்ணுங்க, 15 வருஷம் போதும். 15 வருஷம் போதும். உடனே சரி உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி 15 வருஷம் கழுதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாயை கூப்பிட்டாரு. நாயை கூப்பிட்டு, நாயே உனக்கு ஒரு 25 வருஷம் நான் தரேன். இந்த 25 வருஷம் நீ பூமியில் வாழலாம் அப்படின்னு சொல்லி. நாய் சொல்லிச்சோம், ஐயோ 25 வருஷம் அந்த பூமியெலாம் வாழ முடியாது. மேக்சிமம் எனக்கு 15 வருஷம் போதும். ஏன்னா இந்த மக்களோடோ ஜனங்களோடோ இந்த சமுதாயத்தில் எச்எஸ்ஓ சாப்பாடை சாப்பிட்டுக்குன்னு நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சு இவனையும் பிடிக்கிறதுக்கோ இல்லை கல்லடி போடுறதுக்கோ நம்மளால் முடியாது. எனக்கு 15 வருஷம் அதுவே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே குரங்கு கிட்ட பார்த்து குரங்க சொன்னாராம், குரங்கே உனக்கு ஒரு 25 வருஷம் தரேன். குரங்கு சொல்லிச்சான், ஐயோ 25 வருஷம்லாம் எனக்கு வேண்டாம். மரத்துக்கு மரம் தாண்டி நான் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, குரங்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவானுங்க. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கும் மேக்சிமம் ஒரு 15 வருஷம் போதும் அப்படின்னு சொல்லிச்சான். சரி, இப்படி எல்லாத்தையும் சொல்லின்னு லாஸ்ட்டில் மனுஷங்கிட்ட வந்தாராம். மனுஷனை படைச்சிட்டு மனுஷங்கிட்ட சொன்னாராம், மனுஷா உனக்கு ஒரு 30 வருஷம் தரேன். நீ பூமியில் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்து நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அந்த மனுஷன் சொன்னானா, ஐயோ எனக்கு 30 வருஷம்லாம் பத்தாதுங்க. எனக்கு அந்த கழுதை விட்டுச்சுல அந்த 10 வருஷம், அந்த நாய் விட்டுச்சுல அந்த 10 வருஷம், இந்த குரங்கு விட்டுச்சுல அந்த குரங்கு வச்ச 10 வருஷம், எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி மனுஷன் கேட்டானா. ஆகினால்தான் இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், 30 வயசு வரைக்கும் மேக்சிமம் நல்லா இருக்கிறான் மனுஷன். ஜாலியாக போகிறான், படிக்கிறான், கொள்கிறான், புது உடம்புல நல்ல ரத்த ஓட்டங்கள் நல்லா இருக்குது. 30 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் கழுதை மாதிரி உழைக்கிறான். அவன் பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, குடும்பத்துக்காக, சொத்து சோகனம் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக சமுதாயத்தில் யாராவது எதுவாவது சொல்லிட்டு உழைச்சி நான் 10 வருஷம் சரியாக உழைக்கிறான். ஆகினால்தான் ஒரு கவிஞர் எப்படி எடுத்திருக்கிறாரு, ஆமாம் 40 சம்பாதிக்காதது சம்பாதனை இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து நாயா அந்த 40 வயசுக்கு மேலே சொல்லுவாங்கள்ல, 40 வயசுக்கு மேலே நாய் குணம்னு சொல்லுவாங்கள்ல, அங்கேயும் இங்கேயும் பிள்ளைங்களை கத்தி, மனைவியை கத்தி, குடும்பத்தை கத்தி உன்னுடைய ஜீவன் போகுது. அடுத்த 50 வயசுலேருந்து 60 வயசில் பார்த்தீங்கன்னா, ஆமாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிடுவான், பேர பிள்ளைங்களாம் எடுத்துருவாங்க, பிள்ளைங்கள்லாம் இவனை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. இங்கே 10 நாள் இருப்பான், அங்கே ஒரு 10 நாள் இருப்பான், அங்கே ஒரு 10 நாள் இருப்பான். இப்படி 10 நாளாக இவன் வாழ்க்கை, ஆமாம் குரங்கு மரத்துக்கு மரம் குரங்கு தாவுவதை போல தாவி கொண்டு இருப்பான். இது ஒரு வேடிக்கையான கதையாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுது. இன்றைக்கு போதும் என்கிற மனுஷனுக்கு இல்லவே இல்லைங்க. நல்ல கை காலெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, நல்ல
ஞானத்தை கொடுத்துருக்காரு, நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்குறோம், ஏதோ போதுமான அளவுக்கு சம்பாதிக்கிறோம், நல்ல திருப்தியாக சாப்பிட்றோம், நல்லா தூங்குகிறோம். ஆனால் மனுஷனுக்கு இது பிடிக்கவே இல்லை. இன்னும் 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 ஆகினால்தான் ஒரு மனுஷனை பார்த்து அவன் சொல்கிறான், கொஞ்சம் விளைச்சல் விதைச்சான், அவனுக்கு நல்லா விதைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் என்ன பண்ணான், அறுத்து கொண்டு வந்து தன்னுடைய அறையில் சேர்த்து கொண்டு அவன் சொல்லுகிறான், ஆமாம் நான் இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்து வைக்கிறேன், இன்னும் தலைமுறைக்கு பல தலைமுறைக்கு நான் சேர்த்து வைக்கிறேன். அவன் சொல்லும்போது ஆண்டவர் பார்த்து சொல்ற, மதிகேடனே, இன்றைக்கு இரவு உன்னுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேகரித்து வைத்தது யாருக்குரியதாகும் அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, போதும் என்கிற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைங்க. அளவுக்கு மீறி எது இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நல்லா இருக்காது. ஆண்டவர் அன்றன்றைக்குள்ள காரியத்தை அன்றன்றைக்கு நமக்கு கொடுத்தாவே அதுவே பெரிய விஷயம். ஆகினால்தான் பைபிளில் ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு அப்பப்போ தேவையானது அப்பப்போ கொடுத்தா போதும்னு சொல்லி. அது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும், மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணலாமா? போதும் என்கிற மனம் நமக்கு தேவை. நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, நாங்கள் இந்த நாளிலும் எங்கள் மனசு கர்த்தாவே திருப்தியாய் போதும் என்கிற வாழ்க்கை எங்களுக்குள்ளே உண்டாகட்டும்ப்பா. இன்னும் கர்த்தாவே, கரும்பை போல கர்த்தாவே பிழிந்து ஒன்றுமில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு பதிலாக போதும் என்கிறதான அந்த கர்த்தாவே ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்த்தோம். கர்த்தர் கர்த்தாவே அப்படியாய் எங்களை இந்த நாளை ஆசீர்வதித்து உங்கள் நாம மகிமைக்கு எங்களை நடத்துங்க. உங்கள் நாம மகிமைப்படுத்த பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது சீனாய்மலை சிம்சோன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.